வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இவளுக்காக நீ இரக்கப்படாதே. நான் என்ன செய்ய போகின்றேன் என்று மட்டும் நீ பார். அவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு நான் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க போகின்றேன். என்னுடைய குழந்தை, நீ நினைப்பது அனைத்தும் நடக்கவே இதை நான் செய்கின்றேன். முறை கண்களை மூடிக்கொண்டு ஓம் முருகா என்று சொல்லிவிட்டு நான் சொல்வதை கேள். உன்னை மிக பெரிய சிக்கலில் இருந்து அப்பா நான் காப்பாற்ற நினைக்கின்றேன். என்னை தவிர்க்காமல் நீ போய்விடுகின்றாய். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பது உனக்கு தெரியாதா தங்கமே? இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இவள்தான் காரணம். யோசிக்காமல் அவள் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இப்போது வந்து உள்ளது. உனது கடும் சொற்களால் நீ யார் மனதையும் கஷ்டப்படுத்தவில்லை. உன் கோபம் உனக்கு எதிரியாகி விட்டது. அதை முதலில் குறைத்துக்கொள் தங்கமே. இந்த ஜென்மம்தான் மனித பிறவி. அடுத்த ஜென்மம் என்னவென்று உனக்கு தெரியாது. அதனால் இருக்கும் வரை அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள். நாம் வாழும் காலம் சில காலம்தான். எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை அனைவரும் கெடுத்து கொள்கின்றார்கள். இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு சந்தோஷமாக நீ வாழ பழகிக்கொள் தங்கமே. இன்று உன் ஆசானாக உன் அப்பா உன்னிடம் பேசுகின்றேன். நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு உண்டு அல்லவா? அதனால் தான் இப்படி பேசுகின்றேன். நான் சொல்வதை மட்டும் புரிந்து நடந்து கொள். அனைத்து மாறிவிடும். உன்னை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் நான் காப்பாற்றுவேன். உனக்கு எப்பொழுது சிக்கல் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டும் கேள். ஏனெனில் உன்னுடைய அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும். ஆனால் உன் மனது உண்மையை மட்டும் யோசிக்கும். உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன். நீ யாரை உண்மையாக நேசிக்கின்றாயோ அவர்கள் உனக்கு துரோகம் செய்ததை நினைத்து நீ வருந்தினாய். இவளுக்காக இத்தனை நாட்களாக நீ இரக்கப்பட்டாய். இனி அவளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் நீ பார். உனக்கு செய்த துரோகத்திற்கு தண்டனை மாறி மாறி கிடைக்கப் போகின்றது. அனைத்தும் எனது அருளால் நடக்கப் போகின்றது. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.